जानकी कांतस्मरणं जय जय राम राम। जय बोलो गोमटम स्वामी की जय। रामानुजा 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 रामानुजा। स्वामी रामानुजाचार्य महाराज की जय। श्रीशैलेशदयापात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्डपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम् अग्रे वाशयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामळम्। अस्मासु वत्सलतया कृपया च भूयः स्वेच्छावतीर्णमिव सौम्यवरं मुनीन्द्रम् आचार्यपौत्रमभिरामवराभिधानमस्मद्गुरुं गुणनिधिं सततं श्रयामः। कौण्डिन्यवंशकलशाम्बुधिजातसोमं श्रीपार्थसूततनयं तमनुव्रतं च श्रीश्रीनिवासकृपयासु विवृद्धबोधं श्रीश्रीनिवासगुरुवर्यमहं भजामि। कोलाहलदयापात्रं माधुरीरमणं प्रभुं भक्तप्रियं प्रेमिकेन्द्रं रसिकाचार्यमाश्रये। श्रीनिवासदयापात्रं श्रीमद्गोमठवंशजं श्रीनाथप्रेमभक्तं तं मुकुन्दाचार्यमाश्रये। जय सीताभिरामचंद्र भगवान की जय। स्वामी रामानुजाचार्य महाराज की जय। जय बोलो गोमटम स्वामी की जय। சுவாமி ராமச்சந்திர பிரபுவான ஸ்ரீராமர் அயோத்தியா நகரத்தில் இருக்கிறச்சேவா இருக்கட்டும், இப்போ காட்டுக்கு வர சமயமா இருக்கட்டும், எங்க இருந்தாலுமே அவருடையதான ஸ்வபாவம் எள்ளளவும் மாறலை. அயோத்தியாவில் இளவரசனாக இருக்கும் பொழுதே கூட அவர் எல்லார்ட்டையும் ஒரே மாதிரி அன்பு செலுத்தி கொண்டு எல்லார்ட்டையும் பழகின்றிருந்தார். எல்லாருக்கும் ஆருயிர் நண்பனாகவும் ஒவ்வொருத்தர்கிட்ட ஒரு விதமான உறவோட அவர்களிடத்தில் பழகி கொண்டு, அதான் முன்னாடியே நம்ம கேட்டோம் அயோத்தியா காண்டம் ஆரம்பத்திலேயே. அப்படி இருக்கக்கூடியதான ஸ்ரீராமர் அவருடையான குணம் மாறலை, அவருடையான வேஷங்கள்லாம் மாறி போயிடுத்து. இப்போது காட்டுக்கு வர சமயத்தில் அவருடையான வேஷங்கள் மாறி போயிடுத்து. அவருடையான மரியாதைகளோ அல்லது அவருடையான சௌக்கிய சுகபோகலாதிகளோ என்னென்ன இருக்கோ அதெல்லாம் மாறி இருக்கே தவிர, ஆனால் ராமர் மாறலை. அவர் அவராகவே இருக்கார். அப்படிங்கிறதுனால பொதுவாக மனுஷர்களுக்கு சுற்றுச்சூழலுடையதான மாற்றத்தினால குணமும் மாறும் அப்படிங்கிறது இயற்கை. நேற்றுக்கு வரைக்கும் பிச்சைக்காரனாக இருக்கிறவங்க திடீர்னு கோடி ரூபாய் கையில் கிடச்சிருத்ததுன்னா ரப்பர் அங்கியோடு ஆகிடுவான். நேற்றுக்கு வரைக்கும் பழகினா மாதிரி இன்றைக்கி பழக மாட்டான். கோடீஸ்வரனாக இருக்கிறவன் ஏழையாக வந்துட்டானா அவனுக்கு இருக்கக்கூடியதான அந்த குணம் அப்படிங்கிறது படக்குன்னு மாறிடும். அப்படி இருக்கிறதுனால இதெல்லாம் மாற்றங்கள் உடையது. குணம் மாறிடும், தன்மை மாறிடும். ஆனால் ராமருக்கு அவர் அவராகவே இருக்கார். அப்படிங்கிறதுனால இப்போ காட்டுக்கு வந்துட்டார், வேஷபூஷணங்கள்லாம் மாறி போயிடுது. நேற்றுக்கு வரைக்கும் பஞ்சபக்ஷ வரியன்னங்கள் அமுது பண்ணிட்டு இருந்தார், சாப்பிட்டுட்டு இருந்தார். இன்றைக்கி என்னாச்சுன்னா வெறும் காட்டில் கிடைக்கக்கூடியதான காய்கழகுகள் தான் சாப்பிட்றது அப்படிங்கிறது அளவுக்கு ஆயிடுத்துன்னும் பொழுது இந்த மாதிரி எல்லாம் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. அதுக்கான ராமனுடைய குணம் மாறிடுத்தார்னா அவர் அவராகவே தான் இருக்கார். எப்படி இருக்கார் அப்படின்னா, குஹன் அப்படிங்கிறதான ஒரு காட்டாள் வரா, அவரை பார்த்தும் கூட எப்படி தன்னுடைய முன்னாடியிலேருந்து அவன்கிட்ட பழகிறாரோ அப்படி தான் பழகிறாரே தவிர மாற்றிக்கலை. அந்த அன்பு அந்த பாசம் அது மாறவே இல்லை ராமருக்கு. அப்படி இருக்கிறதுனால இப்போ ராமர் அந்த தூரத்துலேருந்து அங்கேருந்து குஹன் வரான்.
ராமர் வந்திருக்கார் அப்படிங்கிறத கேள்விப்பட்டு குகன் வரான். அங்கே அந்த கங்கா நதி கரையில் தீர்த்தம் ஓடுறதுக்காகன்னு வந்ததான சில வேடுவ பெண்கள் எல்லாரும் யாரோ ராஜா வந்திருக்கார் தேரில் அப்படிங்கிறத பார்த்துட்டு அயோத்தியாலேருந்து தான் வந்திருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நேராக போய் சொல்கிறா குகனிடத்துல. அதெல்லாம் கேள்விப்பட்ட உடனே சூரிய கொடி பறக்கிறதான தேர் வந்திருக்கு அப்படின்னதும் புரிஞ்சுட்டோம், அயோத்தியாலேருந்து தான் வந்திருக்கா அப்படின்னு புரிஞ்சுட்டு யார் சில சமயங்களில் ராமர் இப்படி வருவார் இந்த இடங்களுக்கெல்லாம் வந்து இங்கெல்லாம் வேட்டையாடுறதுக்கு அதுக்கெல்லாம் வருவார். இதெல்லாம் கோசல தேசம் தானே பூரா. அப்படி இருக்கிறதுனால இங்கெல்லாம் வேட்டையாடுறதுக்குன்னு இப்படி வரது பழக்கம் உண்டு. அது இவாளுக்கு தர்மம். எப்படி போர்க்களத்தில் போய் போராடுறது ஒரு க்ஷத்திரியனுக்கு தர்மமோ அதை மாதிரி காட்டில் வேட்டையாடுறதும் தர்மம். அதுவும் இதுவும் ஒன்று தான். ஏன் அப்படின்னா போர்க்களத்தில் போய் ஒருத்தன் போராட போனானா அங்கே அவனுக்கு உயிர் பழைப்பாங்கிறது நிச்சயம் கிடையாது. போர்க்களத்தில் போனால் இவன் உயிரும் போகலாம், இவன் புறத்தியாரையும் கொள்ளலாம், எது வேணால் நடக்கும். தர்மத்துக்காக தன்னுடைய நாட்டு மக்களை காப்பாற்றுறதுக்காக தான் போராட்டமே. தன்னுடைய தேசத்தையும் தன்னுடைய மக்களையும் காப்பாற்றுறதுக்குங்கிறது எப்படியோ அதை மாதிரி ஊர் மக்களை காப்பாற்றுறதுக்காக கொடிய விலங்குகளோட போராடுறது தான் வேட்டையாடுறது. சில சமயங்கள் ராஜாவையே அந்த விலங்குகள் கூட தாக்கினாலும் தாக்கும், சொல்ல முடியாது. ராஜா ஒரு பக்கம் குறி வைக்கச்சு இன்னொரு பக்கத்துல அந்த படார்னு ஒரு சிறுத்தையோ சிங்கமோ அடிச்சதானா ராஜா போக வேண்டியதுதான். போராடலாம், சிங்கத்தோட தனிப்பட்ட முறையில் போராடினாலும் ஒரு கால் அது பலம் கொண்டு விஞ்சிடுத்தானா ராஜாக்கு இல்லை யார் வேட்டையாட போறானோ அவனுக்கு உயிர் போக வாய்ப்பு இருக்கிறதுனால தேசத்துக்காகவும் தேச மக்களுக்காகவும் போராடுறது எப்படியோ போர்க்களத்தில் அதை மாதிரி தான் வேட்டையாடுறதும் ராஜாக்களுக்கு தர்மம். அது அப்படி இருக்கிறதுனால அதை மாதிரி வேட்டையாடுறது தர்மமாக இருக்கிறதுனால ராமர் எப்படி வரது வழக்கம். அப்போ பழக்கம்தான் இந்த குகனோட. அப்படி இருக்கிறதுனால அந்த ராமர் வந்திருப்பாரோ அப்படின்னு இவனுக்கு தோன்றது. அந்த வேடுவ பெண்கள்லாம் அங்கே யாரோ 2 பேர் புருஷர்கள் வந்திருக்கா, அவள் இளமையாக இருக்கா, கூட அந்த தேரை ஓட்டின்னு ஒருத்தர் வயசானவர் ஒருத்தர் வந்திருக்கார், கூடவே ஒரு பொமனாட்டியும் வந்திருக்கா அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறா. அநேகமாக இது இளமையானவராக வந்திருக்காருன்னா ராமராக தான் இருக்கணும் அப்படின்னு இவனா யோகிச்சுண்டு எப்போ சூரிய வம்சத்துலேருந்து யாரோ வந்திருக்காளோ அது யாரோ ஒரு சின்ன குழந்தை வந்தால் கூட அதுக்கு மரியாதை உண்டு. சூரிய வம்சத்தை சேர்ந்ததான ஒரு குழந்தை வந்தால் கூட அதுதான் இந்த தேசத்தையே ஆளக்கூடிய பரம்பரையாக இருக்கிறதுனால அவர்கள் யார் ஒரு சின்ன குழந்தை வந்தால் கூட அவளுக்கு தக்க மரியாதையோடு போய் பழகிறது தான் எல்லாருக்கும் வழக்கம். அப்படி இருக்கிறதுனால குகன் தன்னுடையதான இவன் ஒரு ராஜா, இந்த வேடுவ குடிகளுக்கெல்லாம் இவன் ஒரு ராஜாவாக இருக்கான். படகோற்றவர்கள் வேடுவர்கள் இவ எல்லாரும் இருக்கக்கூடியவா, அவளுக்கெல்லாம் தலைவன். அப்படி இருக்கிறதுனால இவனுக்கே மந்திரிமார்கள்லாம் உண்டு, இவனுக்கே ஊர் முக்கியஸ்தர்கள்லாம் இருக்கா. அப்படி இருக்கக்கூடியதான வயசானவா ஊர் முக்கியஸ்தர்கள் அல்லது மந்திரிமார்கள் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாரையும் அழைச்சிட்டு வரான். தத்ர ராஜா குஹோ நாம ராமஸ்ய ஆத்மசமஸ்ஸகா நிஷாத ஜாத்யோ பலவான் ஸ்தபதிஷ்சேதி விஸ்ருதா. இவன் வேடுவன் தான், ஆனால் படகுகள்லாம் பண்ணி அதெல்லாம் ஓட்டுறது அதெல்லாமும் இவன் பண்ணக்கூடியவன். ஸ்தபதி அப்படின்னு விஸ்ருதமாக புகழ் பெற்றவனாக இருக்கக்கூடியதான குஹன் அப்படிங்கிறவன் அவனுக்கு இயற்பெயர். அவன் வேடுவக்குடி தலைவன். ராமஸ்ய ஆத்மசமஸ்ஸகாஹ, ராமருக்கு தனக்கு சமமான ஒரு தோழன், ஆருயிர் நண்பன் அப்படின்னு சொல்றா இந்த இடத்துல வால்மீகி. இந்த வாக்கியம் யாருடையதான அபிப்பிராயத்தில் என்ன, ராமருடைய மனசுனால ஆருயிர் நண்பன், குஹனுடையதான மனசுனால பார்த்தா ஆருயிர் நண்பன் இல்லை, நான் அடிமை அவன் எஜமானம் அப்படின்னு தான் குஹன் பழகிறான். ராமருடையதான ஹதயத்தினால பார்க்கச்சு நீ எனக்கு ஆருயிர் நண்பன் ராமர் நட்பு உறவை ஏற்படுத்துறார், நட்புறவை பாராட்டுறார். ஆனால் குஹனோ என்னடா ராமர் அப்படி சுவாதீனமாக பழகினாலும் ஆனால் குஹன் தானாகவே தான் இருக்கா. நம்ம என்ன இருந்தாலும் ஒரு குடியான ஜனம், அவர் ராஜா, ஆகையினால நம்ம அவனுக்கு அடிமை, அவன் தான் நமக்கு எஜமானன் அப்படிங்கிறதான அந்த பாவம் மாறாம பழகிறான். அப்படி இருக்கிறதுனால அந்த ராமருடைய ஹதயத்தினால் இங்கே சொல்றார் ராமஸ்ய ஆத்மசமஸ்ஸகா சஸ்ருத்வா புருஷவ்யாக்ரம் ராமம் விஷயமாகதம் விருத்தைஹி பரிவிருத்தோ அமாத்யைஹி ஞாதிபிஹி ச அப்யுபாகதஹ. கேள்விப்பட்டதான அந்த குஹன் ராமர் வந்திருக்கார், ஏதோ ஒரு முக்கியமான விஷயமா வந்திருக்கார் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு காரிய காரணம் இல்லாமல் வரமாட்டான். ஏன்னா ஏராளமான காரியம் இருக்குது அந்த அரசாங்கத்தில், அதெல்லாத்தையும் விட்டுவிட்டு இங்கே வருவா அப்படின்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு காரணம், இல்லை ஒன்று வேட்டையாடுறதா இருக்கணும், இல்லை வேற ஏதாவது ஒரு காரியத்தோடு தான் வந்திருக்கணும் அப்படிங்கிறனால ஏதோ ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு நினச்சதான குஹன் தன்னுடையதான ஊர் பெரியவர்கள் உறவினர்கள் தன்னுடையதான மந்திரிமார்கள் எல்லாரையும் அழைச்சிட்டு வரா. நேர ஓடி வரானாம். ததோ நிஷாத அதிபதிம் திருஷ்டுவா தூராத் உபஸ்திதம் சஹ சௌமித்ரினா ராமஹ சமாகச்சத் குஹேன சஹா.
அங்கேருந்து குகன் ஓடி வரான். அத்தனை ஜனங்களோட ராமர் வந்திருக்கார் அப்படிங்கிறச்சே அவருக்கு வேண்டியதான உபகாரங்கள் வெறுங்கையோட போய் பார்க்கக்கூடாது. ஒரு ஆச்சாரியரையோ பகவானையோ தெய்வங்களையோ அல்லது ஒரு ராஜாவையோ ஒரு குழந்தையோ பார்க்க போனோமானா கையில் ஏதாவது ஒரு உபகாரம் எடுத்துன்னு போனோம், வெறுங்கை வீசின்னு போகக்கூடாது. அப்படி இருக்கிறதுனால வெறுங்கையோட போகக்கூடாதுன்னு என்னென்னலாம் எடுத்துன்னு வரலாமோ எதெல்லாம் சமர்ப்பிக்கிறதுக்கு அர்ஹமானதோ எல்லாத்தையும் கொண்டு வரான். அத்தனையும் எடுத்துன்னு தூரத்துலேருந்து இப்படி வரதை பார்த்ததுமே ராமருக்கு இருப்பு கொள்ளலையாம். அங்கேருந்து வரட்டுமே வரட்டுமே தன்னுடைய அயோத்தியிலேருந்து இந்த சிருங்கிவேரபுரம் அப்படிங்கிறதான இடம் பரியந்தம் ராமர் வந்திருக்கார். ராமர் தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கார். அவனுடைய தானே இங்கேருந்து கொஞ்சம் தூரத்துல தான் அவனுடைய தானே வீடுகள்லாம் இருக்கக்கூடிய இடம் இருக்கு. அங்கேருந்து அவன் வரட்டுமே, வந்து பார்க்கட்டுமே அப்படின்னு உட்காரலாம். தகுதி உடையவர் தான் ராமர். எல்லா விதத்திலுமே ராமருக்கு தகுதி இருக்கு. அவன் வந்து ராமர் அயோத்தியே இவன் வந்து சேவிக்கிற அளவுக்கு ராமருக்கு தகுதியும் பௌஷமும் உண்டு. இருந்தாலும் அங்கேருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கார். இப்போ அவன் வரட்டுமே இருப்பு கொள்ளலையா. அதான் ராமருடைய குணம். தன்னை நாடி ஒருத்தர் வரா அப்படின்னா அவ 4 எட்டு வைக்கிறதுக்கு முன்னாடி இவர் 100 எட்டு ஓடி வருவார் ராமர். அப்படிதான் ராமருடையதான சபாவமா இருக்கிறதுனால ஒரு கையால லக்ஷ்மணனையும் மற்றொரு கையால சீதையும் பிடிச்சுட்டு ஏதோ காணாததை கண்டது போல எதிர்த்து ஓடுறாராம். அங்கேருந்து குகன் வரா, அவனுக்கு எதிர்க்க ராமர் ஓடுறார். ராமர் வந்திருக்காருன்னு கேள்விப்பட்டு என்ன ஒரு படபடப்போட அங்கேருந்து குகன் ஓடி வரானோ அதை விட ஒரு படி மேல பதச்சுட்டு ஓடுறாரா ராமர். ஐயோ குகன் வரான்னு என்னமோ இவர் காணாததை கண்டது போல ஓடுறார். சமாகச்சது குகேன சஹா தமார்த்த சம்பரிஷ்வஜ்ய தம் ஆர்த்தஹா சம்பரிஷ்வஜ்ய குஹோ ராகவம் அப்ரவீத் யதாயோத்யா ததேயம் தே ராம கிம் கரவாணி தே ஈத்ருஷம் ஹி மகாபாஹோ கஃ ப்ராப்ஸ்யஸ்ய அதிதிம் பிரியம். ராமா அப்படின்னு கத்திண்டே ஓடி வரானாம். ஓடி வந்து அங்கே ராமர் வந்து ஓடி வராத பார்த்ததும் இவனுக்கு இருப்பு கொள்ளலை. அவர் உட்காரலாமே, எதுக்கு ஓடி வரார் அப்படின்னு நினச்சிட்டே நேர திருவடிகளில் விழுந்து அந்த திருவடிகளை கட்டிண்டு சேவிச்சுட்டு எழுந்து ராமனை பார்த்து சொல்கிறான், உம்முடையதான அயோத்தி அப்படிங்கிறது எப்படியோ அதை மாதிரி தான் இந்த சிருங்கிவேரபுரம். ஒரு மாத்து குறைச்சல் இல்லை. ஏன்னா இங்கே இப்போ இவர் ராஜா, இது இவனுடையதான இடம் அப்படின்னு இருக்கும் பொழுது இங்கே நீங்கள் சங்கோஜமாக இருக்க வேண்டாம். அயோத்தியில் எப்படி நீங்கள் உங்களுடையதான ஆளுமையோட சுதந்திரமாக இருப்பீரோ அந்த சுதந்திரத்தில் ஒரு மாத்து குறைச்சலும் இல்லாமல் நீர் இங்கே இருக்கலாம். அப்படி இருக்கிறதுனால உங்களுடையதான பிரஜைகள் தான் நாங்கள் எல்லாரும். அடியேன் என்ன பண்ணணும்? இப்படி ஒரு ஆதித்யம் எங்களுக்கு கிடைக்குமா? ஒரு அதிதி விருந்தாளி வருவாளா? ராஜா தான் இவர், ராஜகுமாரன் இவர் தான் அடுத்த ராஜா. அப்படி இருக்கிறச்சே அந்த ராஜாவான ராமர் இங்கே எங்களுக்கு அதிதியாக வந்திருக்காருங்கிறச்சு எங்களுடையதான பாக்கியம் அப்படிங்கிறது எப்படி பேர்பட்டதான ஒரு ஆதித்யம் பண்ணக்கூடியதான பாக்கியம், விருந்தோம்பல் செய்யக்கூடிய பாக்கியம் கிடைச்சிருக்கு. ததோ குணவதன்னாத்யம் உபாதாய பிருதக் விதம் வாக்கியம் சோபானயன் க்ஷிப்ரம் வாக்கியம் சேதம் உவாச்ச. ஆகாரத்துக்கு வேண்டியதான என்னென்னலாம் வேணுமோ அதெல்லாம் கொண்டு வந்திருக்கானா. அங்கேருந்து கங்கையிலேருந்து தீர்த்தத்தை கொண்டு வந்திருக்கான். அதை வச்சு அர்க்கியம் பாத்தியங்கள்லாம் கொடுக்குறான். கை அலம்பிக்கிறதுக்கு கால் அலம்பிக்கிறதுக்கு போன்றதான தீர்த்தங்கள்லாம் கொடுத்து ஸ்வாகதம் தே மகாபாஹோ தவேயம் அகிலாமஹி வயம் பிரேஷ்யா பவான் பர்த்தா சாதுராஜ்யம் பிரசாதீனஹா. ஹே ராமா, உனக்கு நல்வரவாக. மகாபாஹோ அழகான தோல் வலிமை, அதாவது ஆளுமை உடையவன் அர்த்தம். எல்லாரையும் கட்டி ஆளக்கூடியதான, எல்லாத்தையும் பாரபட்சம் இல்லாமல் எல்லாருக்கும் நன்மையையே பார்த்து பண்ணி ஆளக்கூடியதான அந்த ஆளுமை. கட்டி ஆள்றதுன்னு தோல் தானே கட்டுறதுக்கு. அப்படி இருக்கிறதுனால எல்லாரையும் ஆளக்கூடியதான ஆளுமை இருக்கிறதுனால மகாபாஹோ அப்படிங்கிற யாருக்கு என்னென்ன தேவைகளோ அதை பார்த்து பூர்த்தி பண்ணி அவளை வாழ வைக்கக்கூடியதான ஒரு அரசனா இருக்கக்கூடியதான ஹே ராஜன்னு, ஹே ராமா உனக்கு நல்வரவாகுக. இத்தனை உலகமும் உன்னோடையது. உலகம் பூரத்துக்கும் ஒரே ஏக சக்கராதிபதியாக இருக்கக்கூடியவர் நீர். அப்படி இருக்கிறச்சே அதில் ஒரு பிரதேசமாக இருக்கக்கூடியதான இந்த சிருங்கிவேரபுரமும் உம்முடையது. ஏன்னா இவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால இவன் அந்த மாதிரி சொல்கிறான். இத்தனை பூமியும் உம்முடையதாக இருக்கு. இங்கேயே உம்முடையதான வேலைக்காரர்களாக பிரேஷ்யாக வயம், உம்முடைய வேலைக்காரர்கள் நாங்கள். எங்கள் எல்லாருக்கும் நீர்தான் ஒரே பர்த்தா, ராஜா நீர்தான். அப்படி இருக்கிறதுனால நான் உங்களுக்கு என்ன பண்ணணும்? சாதுராஜ்யம் பிரசாதினஹா, எங்கள் எல்லாரையும் வச்சு நீர் தான் கட்டி ஆளக்கூடியதான ராஜா. அதனால நீர் என்ன ஆணையிடுறீரோ அதை செய்யறதுக்கு நாங்கள் எல்லாரும் காத்துன்னு இருக்கோம். பக்ஷ்யம் போஜ்யம் ச பேயம் ச லேஹ்யம் சேதமுபஸ்திதம் சயனானி ச முக்கியானி வாஜினாம் காதனஞ்சதே
குகமேவம் ப்ருவாணம் து ராகவஹ பிரத்யுவாச்ச அர்ச்சிதாச்சைவ ஹர்ஷ்டாச்ச பவதா சர்வதா வயம். குகன் மேலும் பேசுறான். இதோ இருக்கு பக்ஷ்யம். பக்ஷ்யம்னா சாப்பிடக்கூடியதையே 4 வகையாக பிரிக்கிறார்கள். பக்ஷ்யம், போஜ்யம், பேயம், லேஹ்யம் அப்படின்னு. எதெல்லாம் நக்கி லிகனம் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கோ அதுக்கெல்லாம் லேஹ்யம்னு பெயர். கூழ் மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் நக்கி சாப்பிடக்கூடிய பதார்த்தங்கள். பேயம் அப்படிங்கிறது ரசங்கள், பால் முதலியவைகள்லாம் பேயங்கள். பழ ரசம், பால் இதெல்லாம் அருந்தனம், அப்படியே வாயில விட்டுன்னு மடக்கு மடக்குன்னு குடிக்கிற மாதிரி அருந்தரா மாதிரி இருக்கக்கூடியதுக்கெல்லாம் பேயம்னு பேர். பக்ஷ்யம் அப்படிங்கிறது பக்ஷணங்கள், கருக்கு முறுக்குன்னு முறுக்கு சீடை அப்போ அதிரசம்ன்றோமே அது மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் நறுக்கு முறுக்குன்னு கொஞ்சம் திடமாக கடுக்கு கடக்குன்னு இருக்கிறது எல்லாத்தையும் பக்ஷ்யம்னு சொல்லுவா. போஜ்யம் அப்படிங்கிறது தடிக பண்ணினதான உணவுகள், சாதம் அல்லது கரமதுகள் இதெல்லாம் இருக்கே, இதெல்லாம் அன்னபானாதிகளாக இருக்கே, இதெல்லாம் வந்து போஜ்யம் அப்படின்னு சொல்றது அன்னங்கள்லாம். அப்படி இருக்கிறதுனால அன்னமே 4 விதமாக இருக்கு. பக்ஷ்யம், போஜ்யம், பேயம், லேஹ்யம் அப்படின்னு அந்த 4 விதமான உணவுகள் எல்லாமே இங்கே இருக்கு அப்படிங்கிறான். அதெல்லாம் இயற்கையான உணவுகள். இயற்கையிலேயே 4 விதமும் உண்டு, செயற்கையிலையும் 4 விதம் உண்டு. இயற்கை செயற்கை ரெண்டுமே உண்டு அப்படிங்கிறதுனால இது இயற்கையாக கிடைக்கக்கூடியது போன்றதான இங்கே இருக்கக்கூடியதான பால் முதலவிகள்லாம் இயற்கையாக கிடைக்கக்கூடியதான பேயங்கள். தேன் அப்படிங்கிறதெல்லாம் இயற்கையாக கிடைக்கக்கூடியதான லேஹியங்கள். அதே மாதிரி பக்ஷ்யம் அப்படிங்கிறது காய்கள்லாம் அல்லது கிழங்குகள்லாம் இருக்கு, இதெல்லாம் வந்து பக்ஷ்யம், காய் கனிகள் எல்லாமே பக்ஷ்யமானது. போஜ்யம் அப்படிங்கிறது எதிரான இந்த தினை மாவு போன்றவைகள்லாம் போஜ்யம். அதெல்லாம் பிடிச்சி அதெல்லாம் உருண்டையாக சாப்பிடுவா. தேனை கலந்து தினை மாவில் சாப்பிட்றது அதெல்லாம் போஜ்யமாக இருக்கிறதுனால இயற்கையான இந்த 4 விதமும் உண்டு. செயற்கை அப்படிங்கிறது பிரசாதமாக இருக்கக்கூடியதான அன்னமோ அல்லது பக்ஷணங்களோ இதெல்லாம் முதல்ல சொன்னோமே இதெல்லாம் 4 விதம், 2 விதமாக உண்டு. அதை மாதிரி இருக்கிறதுனால ராஜாவுக்கு எதெல்லாம் சமர்ப்பிக்கலாமோ அது மாதிரியான வஸ்துக்கள் எல்லாம் இங்கே இருக்கு, நீ ஸ்வீகரிக்கணும் அப்படின்னு சமர்ப்பிக்கிறான். இப்படி கொண்டு வந்து கொடுத்தது எல்லாத்தையும் பார்த்ததும் அது மட்டும் இல்லாமல் ராமா உமக்கு படுத்துக்கிறதுக்கு வேண்டியதான படுக்கைகள், உம்முடையதான குதிரைகள் இருக்கு, தேரில் அழைச்சி வந்திருக்கிறதான குதிரைகள் இருக்கு, அந்த குதிரைகளுக்கு வேண்டியதான ஆகாரங்கள் எல்லாமே இருக்கு, எல்லாத்தையும் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொன்னதும் குகம் இப்படி சொல்றதை கேட்டதான ராமர் பதில் சொல்றார். இப்படி நீர் அன்போட பேசினதாலேயே எனக்கு எல்லாம் பூஜிக்கப்பட்டதாச்சு. நீ எல்லாம் என்னென்ன முறைப்படி என்னை பூஜிக்கணுமோ அதெல்லாம் பண்ணதாச்சு. இந்த பேச்சே போறோம், நீர் பேசினதே போரும். பத்யாம் அபிகமாச்சைவ ஸ்நேக சந்தர்சனேன ச புஜாபியாம் சாது பீனாபியாம் பீடையன் வாக்கியம் அப்ரவீதி. நீ சொன்னதே போரும் அப்படின்னு ராமர் சொல்லிவிட்டு அவனை நினைக்கிறாரா, இப்படி திருவடிகள் நோவை இவ்வளவு தூரம் நடந்து வந்து விட்டானே, இவ்வளவு நடந்து வந்தது இல்லாமல் அதுக்கு மேலே அன்போட நாங்கள்லாம் உனக்கு வேலைக்காரர்கள், இதெல்லாம் எடுத்துக்கோ, இதெல்லாம் உனக்குரியதுதான் அப்படின்லாம் மேலே மேலே இந்த குகனுடைய வார்த்தைகள், உபச்சார வார்த்தைகளை கேட்டு கேட்டு அது மட்டும் இல்லாமல் ஸ்நேக சந்தர்சனேனச்ச அன்போடு அவன் பார்க்குற பார்வை, அந்த குகனுடையதான பார்வை, அவன் தன்னை பொருட்டு நடந்து வந்திருக்கான், அந்த திருவடி நோவை, குகனுடையதான திருவடி நோவை வந்திருக்கானே அப்படின்னு ஒன்றுத்தியா நினச்சி ராமருக்கு அப்படியே மனசு உருகிறதான். அப்படி உருகக்கூடியதான ராமர் உடனே நல்ல கொழுத்து இருக்கக்கூடியதான தோள்கள், குகனுடையதான தோள் நல்ல கட்டுமஸ்தான உடம்பாச்சே, அது நல்ல பீனமாக பருத்து இருக்கக்கூடியதான அந்த தோள்கள் எல்லாத்தையும் அப்படி பிடிச்சுண்டாரான் ராமர். பீடையன்னு புஜாபியாம் சாது பீனாபியாம், அப்படி நல்ல பருத்து இருக்கக்கூடியதான அந்த தோள்களை ராமர் அப்படி பிடிச்சு அவன்கிட்ட பேசுறாராம். குகன் இடத்துல சேர்த்து கட்டிக்கிறார். கட்டிண்டு அந்த தோல் அப்படி பிடிச்சு அவன்கிட்ட பேசுறார். இதெல்லாம் நண்பர்கள் பேசக்கூடியதான முறையில ராமர் பழகிறார். அவனும் என்னடா ஒரு அடிமை ஒரு எஜமான இடத்துல எப்படி இருப்பானோ அப்படி அவன் பழகிறான். திஷ்டியா துவாம் குஹபஸ்யாமி ஹ்யரோகம் சகபாந்தவைஹி அபிதே குசலம் ராஷ்ட்ரே மித்ரேஷு ச தனேஷு ச யஸ்த்விதம் பவதா கிஞ்சித் பிரீத்யா சமுபகல்பிதம் சர்வம் ததனுஜானாமி நஹி வர்த்தே பிரதிகிரஹே. ஹே குகா, நீ எப்படி இருக்க அப்படிங்கிறத பார்க்கணும்னு நினைச்சேன். சௌக்கியமா இருக்கியாப்பா? எல்லா விதத்திலையும் எந்த விதமான குறையும் இல்லாம சௌக்கியமா இருக்கியா அப்படிங்கலாம் குசல பிரश्னம் பண்றார். நல்வர விசாரிக்கிறார் ராமர். உம்முடையதான ராஜ்யமா இருக்கட்டும், அதுல உனக்கு செல்வங்களா இருக்கட்டும், என்னென்ன வேணுமோ எல்லாம் நிரம்ப இருக்கா, சௌகரியமா இருக்கா, நல்லபடியா உன்னுடையதான குடும்பங்கள்லாம் நடக்கிறதா, ஜனங்கள்லாம் சௌக்கியமா இருக்காளா அப்படிங்கிறதெல்லாம் நான் பார்க்கணும்னு நினைச்சேன். இப்போ அதெல்லாம் பார்க்குறேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உம்மால என்னென்னலாம் சந்தோஷத்தினால அன்புனால பேசப்பட்டதோ அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு.
நீ என்னென்னலாம் சமர்ப்பிக்கிறையோ அதெல்லாத்தையும் நீ சமர்ப்பிக்கிறேன்ற அந்த பாவம் இருக்கே, அதுவே எனக்கு எல்லாம் பூஜை பண்ணதாக நான் அத்தனையும் ஏற்றுட்டேன். ஆகையினால ஹே குஹா, நீ வருத்தப்படாத. ஆனால் நான் க்ஷத்ரியனா இருக்கிறதுனால என்னுடைய தர்மம், நான் தானம் வாங்கக்கூடாது. தானம் வாங்குறதுங்கிறது பிராமணனுக்கு மட்டுமே உரியதான தர்மம், தொழில். நான் தானம் வாங்கக்கூடாது. அதனால நான் நீ தானமாக கொடுக்கறத நான் ஏற்றுக்க கூடாது. அப்படிங்கிறதுனால நான் இதெல்லாம் ஏற்றுக்கலப்பா. இதெல்லாம் இருக்கட்டும், என்னென்னலாம் கொண்டு வந்தியோ அதெல்லாத்தையும் அந்த பாவத்தை, உன்னுடைய மனசு சந்தோஷத்தை நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் நீ கொண்டு வந்த பொருள்கள் எல்லாத்தையும் நான் வாங்கிக்கல, நான் அதை உபயோகப்படுத்துறதுக்காக இல்லை, அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் உன்னுடைய அன்பை நான் புறக்கணிச்சேன்னு இருக்கக்கூடாது. மேலும் இந்த பக்ஷியம் போஜ்யம் என்னென்னலாம் கொண்டு வந்திருக்கியோ இதெல்லாம் நான் சாப்பிடக்கூடாது, நான் இப்போ விரதத்தோடு இருக்கேன் அப்படின்னு ராமர் இங்கே சொல்கிறார். குசச்சீராஜினதரம் பலமூலாசி நஞ்சமாம் வித்தி பிரணிஹிதம் தர்மே தாபசம் வனகோச்சரம் அஸ்வானாம் காதனேனாஹம் அர்த்தி நான்யேன கேனசித் ஏதாவது அத்ர பவதா பவிஷ்யாமி சுபூஜிதா. நான் காட்டில் ஒரு தபஸ்வியாக வந்திருக்கேன் அப்படிங்கிறதுனால இடுப்புல மரமுரியையும் தலையில ஜடாவாரமும் தரிச்சுண்டு காய் கிழங்கு கனிகளை சாப்பிட்டுண்டு இப்படின்னா இந்த 14 வருஷமும் இருக்கக்கூடியவன். எந்த விதமான சுகபோகமான பக்ஷணங்கள் பதார்த்தங்கள்லாம் ருச்சியாக பார்த்து சாப்பிட்றதுக்கு இல்லை. நான் விரதத்தில் இருக்கிறதுனால நாக்கு ருச்சியை அடக்கி இருக்கணும் அப்படிங்கிறது நியமமாக இருக்கிறதுனால கிடைக்கிற சிறகுகளோ காய்கிழங்குகளோ இதெல்லாம் தான் நான் சாப்பிட்டுட்டு ரிஷிகள் தபஸ்விகளாக இருக்கக்கூடிய ரிஷிகள் எப்படி இருப்பாளோ அதை மாதிரி நான் இருக்கிறதுனாலையும், மேலும் நான் க்ஷத்ரியனாக இருக்கிறதுனால பிரதிகிரகம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனாலையும் நீ கொடுத்ததை நான் வாங்கிக்கல. ஆனால் ஒன்று சொல்கிறேன், என்னுடைய குதிரைகள் இருக்கே அதுக்கு நீ கொடு. அதுக்கு வேண்டியதான என்னென்ன ஆகாரங்கள் வேணுமோ அதெல்லாத்தையும் புல்லு போன்றவைகள்லாம் நீ கொடு. கொள்ளு புல்லு போன்றவைகள்லாம் நீ கொடுத்தியானா அதை நீ கொடுக்கறதையே எனக்கும் கொடுத்ததாக ஆகும். ஏன்னா ஒரு ரதி அப்படின்னு சொன்னால் அதில் தேரு, அதில் இருக்கக்கூடியதான குதிரைகள், அதில் இருக்கிற சாரதி ரதி எல்லாம் சேர்ந்து தான் மொத்தமாக ரதம். ரதி அப்படிங்கிறச்சு எல்லாம் ஒன்று சேர்றதா இருக்கிறதுனால நீ குதிரைக்கு கொடுத்தாலே எனக்கு கொடுத்தா மாதிரி ஆகும். நான் பூஜை பண்ணப்பட்டவனாக ஆவேன் அப்படிங்கிறதுனால நீ எனக்கு நேரடியாக கொடுக்கணும்னு நினைக்காத, அதுக்கு மேலே குதிரைகளுக்கு கொடு அப்படின்னு சொல்கிறாராம். ஏ தேஹி தயிதாராஜ்யா பிதுர் தசரதஸ்ய மே ஏதைஹி சுவிஹிதைஷ்ச விஹிதைஹி அஸ்வைஹி பவிஷ்யாம்யஹம் அர்ச்சிதா. இந்த குதிரைகள் எப்பேற்பட்டதுனானா ராஜாவான தசரதர் எங்கள் அப்பா என் கூட அனுப்பிச்சிருக்கார் இந்த குதிரையை. ஆகையினால நீ அதுக்கு பூஜை பண்ணாலே எனக்கும் பூஜை பண்ணதாக ஆகும். இன்னும் சொல்ல போனா இந்த இடத்துல இன்னொரு அர்த்தம் தொக்கி நிற்கிறது, வெளிப்படையாக தெரியல. உள்ள இருக்க அர்த்தம் என்னடானா, ராஜாவால கொடுக்கப்பட்டதான இந்த குதிரைகளை நீ பூஜை பண்ணா என்ன மட்டும் பூஜை பண்ணதாக ஆகாது, சாட்சாத் தசரதரை உள்பட பூஜை பண்ணதாக ஆகும் அப்படிங்கிறது இங்க அர்த்தம் உள்ள துவனிக்கிறது. அப்படி இருக்கிறதுனால ஏன்னா தசரதரால கொடுத்து அனுப்பப்பட்டதை நீ பூஜை பண்ணாலே அவரை பூஜை பண்ணதாதான் ஆகும். எப்படி ஒரு தூதுவனை ஒரு ராஜா அனுப்பிச்சு விட்டானா அந்த தூதுவனை நீ மதிச்சாலே அந்த ராஜாவை மதிச்சதாக ஆகுமோ, அத மாதிரி இங்க இருக்கக்கூடியதான இந்த குதிரைகளை நீ பூஜை பண்ணாலே அதுக்கு வேண்டிய ஆகாரங்களை கொடுத்தனாலே ராஜா, அதனாலேயே என்னாச்சுன்னா ராணிகள், அங்க இருக்கக்கூடியதான அத்தனை மந்திரிமார்கள், அங்க இருக்கக்கூடியதான குரு ஜனங்கள் யார் யார் இருக்காளோ எல்லாரையும் நீ பூஜை பண்ணதாக ஆகும். எனக்கு நீ கொடுத்தியானா நான் சாப்பிட்டேனா எனக்கு மட்டும் பூஜை. எப்படி ஸ்ரீமன் நாராயணனை நம்ம பூஜை பண்றதுனாலேயே எல்லா தெய்வங்களையோ அதுக்கப்புறமா உலகத்தில் இருக்கக்கூடியதான அத்தனை உயிரினங்களையும் பூஜை பண்ணதாக ஆகும். ஏன்னா எல்லாத்துக்கும் உள்ளுக்குள்ளேயும் நாராயணன் இருக்கா, நாராயணனுக்குள்ளே அத்தனையும் ஒடுங்கி இருக்கிறதுனால இங்க நாராயணனுக்கு பூஜை பண்ணாச்சுனாலே எல்லாரையும் பூஜை பண்ணதாக எப்படி ஆறுதோ அது மாதிரி இந்த குதிரைகளை நீ பூஜை பண்ணாலே ராஜாலேருந்து ஆரம்பிச்சு என் பரியந்தம் எல்லாரையும் பூஜை பண்ணதாக ஆகும் அப்படின்னு ராமர் அதை ஸ்லேஷையா மறைச்சு சொல்றார். அப்படி இருக்கிறதுனால நீ அதை குதிரைகளுக்கு வேண்டியதெல்லாம் கொடு. அஸ்வானாம் பிரதிபானம் ச காதனம் செய்வ சோன்வசாது குஹஸ்தத்ரைவ புருஷாம் ஸ்வரிதம் தீயதாமிதி ததஹ சிரோத்தரா சங்கஹ சந்தியாவாம் அன்வாஸ்ய பश्चिमம் ஜலமேவாததே போஜ்யம் லக்ஷ்மணேனாஹிருதம் ஸ்வயம். இப்படி ராமர் சொன்னாரோ இல்லையோ, ராமர் எதை சொல்றாரோ அது சரி. ஏன் நான் கொடுத்தா என்ன சாப்பிடக்கூடாதா அப்படின்னா அதுல வாக்குவாதம் பண்றதோ போட்டி போடுறதோ முறை இல்லை, மரியாதை இல்லை. அதனால குகன் பார்த்தா அப்படியே அப்படின்னா ராமருக்கு எது சந்தோஷமோ வேணும்னா இதெல்லாம் எடுத்துக்கட்டும், வேண்டாம் அப்படின்னா எது அவர் சொல்றாரோ அவர் சந்தோஷத்துக்கு நம்ம இருக்கணும். அதான் பிரஜைக்கு லட்சணமா இருக்கிறதுனால குகன் பார்த்தா உடனே உடனே அந்த குதிரைகளுக்கு வேண்டியதான தீர்த்தமோ அல்லது அதுக்கு வேண்டியதான கொள்ளோ புல்லோ என்னென்னலாம் கொடுக்கணுமோ எல்லாத்தையும் எடுத்துருவாங்கோ அப்படின்னு இருக்கிறவாளை பார்த்து அவசரப்படுத்துறானா. அவர்கள் அவசரமா கொண்டு வந்து எல்லாத்தையும் கொடுக்க அந்த குதிரைக்கு வேண்டியதெல்லாம் கவனிக்கிறான் குகன்.
ராமரோ தான் கொண்டு வந்து தான் மேல உத்தரியத்தையே எடுத்து அங்கே கீழே போட்டு மர உரிய கீழே போட்டுட்டு அங்கே உட்காந்து கங்கை நதி கரையில் மேற்கு முகமாக உட்காந்து சாயங்காலம் பொழுதாயிட்டதுனால சாயங்காலம் பண்ண வேண்டியதான அனுஷ்டானங்கள் எல்லாத்தையும் ராமர் பண்ணுறார். அது பশ্চিமம்னு வேறு சொல்கிறார். மேற்க நோக்கி பண்ண வேண்டியது சாயங்காலத்தில், காத்தால கிழக்க நோக்கி, மத்தியானம் வடக்க நோக்கி, சாயங்காலம் மேற்க நோக்கி, வடக்கும் மேற்குமா பார்த்து பண்ண வேண்டியது சாயங்கால அனுஷ்டானங்கள். அது முறைப்படி ராமர் மேற்க நோக்கி பண்ணுறார் அப்படிங்கிறத உள்படைங்க குறிப்பிடுறார் வால்மீகி. அதுக்கப்புறமா என்ன சொன்னா, சரி இன்னைக்கு ராத்திரி சாப்பாடு என்ன அப்படின்னு லக்ஷ்மணர் அப்படி பார்க்கறார் ராமரை. உடனே ஒரு குடம் தீர்த்தத்தை கொண்டு வா அப்படின்னார் ராமர். லக்ஷ்மணர் போய் ஒரு குடத்துல தீர்த்தத்தை எடுத்துன்னு வந்தாரோ இல்லையோ, அந்த தீர்த்தத்தையே சாப்பிட்டுட்டு ஆகாரமாக அன்னைக்கு ராத்திரி ராமர் எதுவும் எடுத்துக்கல, பிரசாதம் சாப்பாடு எதுவும் எடுத்துக்கல, பழமோ காயோ எதுவும் எடுத்துக்கல, வெறும் தீர்த்தம் தான். இதெல்லாம் காட்டில் இதெல்லாம் சகஜம், பல நாள் உபவாசமாக இருக்க வேண்டியதாக இருக்கும். வனவாசம் இல்லை தீர்த்த யாத்திரை அல்லது இந்த மாதிரி தபஸுக்கு இதுக்கெல்லாம் போகிறவாளுக்கு இப்படி தான் இருக்கும். சாப்பாடுக்கு முக்கியத்துவம் இருக்காது. வேலைக்கு நல்லா பூரி உண்டா, பஜ்ஜி உண்டா, போண்டா உண்டான்னு பார்த்துன்னு போனால் அது யாத்திரை கிடையாது, அது தீர்த்த யாத்திரை கிடையாது. பொதுவாகவே நம்ம ஒன்று யாத்திரைகள்லாம் போகிறோம் இல்லையா, அப்படி யாத்திரை போகிறச்சேவே சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது, சொகுசுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. கிடைச்ச இடத்துல தூங்க வேண்டியதா, வெயிலோ மழையோ குளிரோ அதெல்லாம் பார்க்காம பொருட்படுத்தாமல் போனால் தான் அதுக்கு பேர் யாத்திரை. சொகுசாக போயிட்டு வந்து அதுக்கு பேர் பிக்னிக்கு போகிறது, டூருக்கு போகிறதுன்றோமே, அதை மாதிரியாக போய்டும், அது யாத்திரையாக ஆகாது. அதனால தீர்த்த யாத்திரை பண்ணோங்கிறதான பூர்ணமான பலன் கிடைக்காது. ஏதோ ஊர் சுற்றினோன்னு இருக்கும், சொகுசாக ஊர் சுற்றினோம், சொகுசு பயணம் போனோம்னு ஆகுமே தவிர அதனால பூர்ணத்துவம் கிடைக்காது தீர்த்த யாத்திரை பலன். ஆகினால அதை மாதிரிலாம் இல்லாமல் எது சாப்பாடு கிடைக்கலாம் கிடைக்காம போகலாம், கிடைச்ச அன்னைக்கு சாப்பாடு, கிடைக்காத அன்னைக்கு அவ்வளோதான். கரத்தல பிக்ஷா தருத்தல வாசகான்னு சொல்லும்படிக்கு மரத்தடியிலே படுக்க வேண்டியதாக இருக்கும். 2 கையை வச்சா அதான் பாத்திரம், கிடைக்கிற சாப்பாடு எடுத்து சாப்பிடணும், அவ்வளோதான். அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். ஆகாரம் கிடைச்சா சாப்பாடு, இடம் கிடைச்சா படுக்க, இல்லைன்னா அப்படியே போக வேண்டியதான்றதான் யாத்திரை. அப்படி இருக்கிறதுனால ராமர் இங்கே காட்டுக்குழுக்குள்ள வந்தாச்சுன்னு உடனேவே இப்போ என்னாச்சுன்னா, நீ முதல் நாளே தீர்த்தம் தான் ஆகாரம் ராமர், சாப்பாடுக்கு இதுவும் எடுத்துக்கலை. இத்தனைக்கும் இங்குதிங்கிறதான மரத்தினுடைய அடியில் தான் உட்காந்துருக்கார் ராமர். அந்த இங்குதி மரத்தடியில் இங்குதி பழத்தையே எடுத்து அதை அழகாக பிடிச்சி சாப்பிடலாம். அது இங்குதி புண்ணாக்குன்னு சொல்லுவா. இங்குதியை நல்லா பிடிச்சி அதை சாப்பிடலாம், அதை மாதிரி சாப்பிட்ருக்கலாம், அது கூட எடுத்துக்கலாம். ராமர் போகிறோம் அப்படின்ட்டு தீர்த்தத்தை மட்டும் சாப்பிட்டுட்டு சாம இருந்துட்டார். லக்ஷ்மணன் சீதை 3 பேருமே அவ்வளோதான் எடுத்துட்டா. தஸ்ய பூமோ சயானஸ்ய பாதோ பிரக்ஷால்ய லக்ஷ்மணா சபாரியஸ்ய ததோபியேத்ய தஸ்தௌ விருக்ஷம் உபாஸ்ருதா. லக்ஷ்மணர் எல்லாம் முடிச்சாச்சுன்னு உடனே ஆச்சு ராமர் படுத்துக்க போகிற சமயம். அதுக்காக திருவடிகள் எல்லாத்தையும் விளக்கிவிட்டு காலெல்லாம் தொடச்சி விட்டுவிட்டு ராமருக்கு திருவடிகள் எல்லாம் அப்படியே கொஞ்சம் நேரம் பிடிச்சி விட்டுவிட்டு ராமர் போரும்பா லக்ஷ்மணா நீ போ அப்படின்ட்டார். ராமர் தரையில தான் படுத்துன்னு இருக்கார். தன்னுடைய மர உரியை வீச்சுட்டு வெறும் கட்டான் தரையில மண் தரையில அதில் அப்படியே படுத்துன்னு இருக்கார். மரத்தினுடைய அடியில் அங்கே எப்படி இருக்கோ அதில் அப்படியே படுத்துன்னு இருக்கார் ராமர். பக்கத்துலேயே சீத்தையும் படுத்துன்ட்டா. லக்ஷ்மணர் என்ன பண்ணார்னா, அவரும் போய் அடுத்த மரத்தடியில் போய் படுத்துக்கலாம்னு படுத்துக்க வேண்டியதாங்க. அவர் படுத்துக்கல, ஒரு மாட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறதான மரத்த அடியில் கொஞ்சம் தள்ளி போயிட்டார். ராமரும் சீத்தையும் ஏகாந்தமாக படுத்துக்கிறாங்க, பக்கத்துலேயே பேன்னு உட்காந்துருக்கிறதா கரடி மாதிரி அப்படின்னு நினச்சிட்டார் லக்ஷ்மணர். அதனால் அவருக்கு இங்கிதான் தெரியும், தம்பதிகளாக படுத்துக்கிறாங்கன்னா பக்கத்துலேயே போய் நிற்கக்கூடாது அப்படின்ட்டு அவர் தனியாக விலகி அங்கே தள்ளி போயிட்டாராம். கொஞ்சம் தள்ளி போய் அங்கே ஒரு மரம், அந்த மரத்தினுடைய அடியில் அப்படியே சாம நின்றுண்டு கையில் அப்படி வில்ல வச்சுட்டு இப்படி பார்த்துட்டே இருக்கார். இங்கே ஆரம்பித்தவர் தான் கடைசி வரைக்கும் 14 வருஷமும் ஒரு நாள் தூங்கலை, ஒரு நாளும் ஓயலை. இந்த வில்லை பிடிச்சிட்டு அப்படியே உட்காந்துப்பார். சில சமயங்களில் அப்படியே உட்காந்துப்பார். அது நான் ஒரு காலை அப்படியே குத்திட்டு வச்சுட்டு ஒரு காலை மடிச்சுட்டு அப்படியே மண்டிட்டு அப்படியே உட்காந்து அந்த வில்லில் அப்படியே தலையை சாய்ச்சின்னு இப்படி பார்த்துட்டு இருப்பார். திடீர்னு 10 நாளைக்கு வச்சு இப்படி எழுந்துப்பார். காடுகளில் அங்கங்கே ஏதாவது பரண சாலை ஏதாவது குடிசை போட்டு அங்கே தானே இருப்பார். ராமரும் சீத்தையும் உள்ளுக்குள்ளே இருப்பார். இவர் என்ன பண்ணுவார், அப்படியே ஒரு சுற்று வலம் வருவார். அந்த ஆசிரமத்தை சுற்றி அந்த குடிசையை சுற்றி இப்படி சுற்றி பார்த்துட்டே வருவார். திருப்பி கொஞ்சம் இப்படி சுற்றி இப்படி போவார், திருப்பி வந்து இப்படி உட்காந்துப்பார். அந்த உட்கார்றது தான் இவருக்கு, படுத்து கூட பண்ணாராம். அப்படியே உட்காண்டே இருப்பார். வெளியிலேயே அப்படி தலையை சாய்ச்சிண்டு அப்படியே இப்படி பார்ப்பார், அப்படி எழுந்துப்பார். ஏதாவது ஒரு சின்ன சத்தம் கேட்டால் கூட உடனே அப்படி முழிச்சு பார்ப்பாராம். ஒரு பாம்பானது எப்படி பட்டுன்னு சீரின்று அப்படி பார்க்குமோ ஏதாவது ஒன்றுன்னா அதை மாதிரி எழுந்து பார்ப்பார். எதுவும் இல்லை அப்படின்னா பேசாமல் அப்படியே உட்காந்துப்பார். ஏதாவது ஆபத்து வந்துருமோ, அண்ணாக்கோ மன்னிக்கோ ராமருக்கோ சீத்தைக்கோ ஏதாவது ஆபத்து வந்துருமோ அவ்வளவு ஜாக்கிரதையோட உஷாராக இருப்பாராம். அப்படி இருக்கிறதுனால இப்போ அந்த லக்ஷ்மணர் வில்லும் கையுமா கையில் ஒரு அம்பை வச்சுட்டு இருக்கார். அப்படி வில்லும் கையுமா அப்படியே பார்க்கறார், இப்படி பார்க்கறாரு, சுற்றி முற்றி பார்த்துன்னு நிற்கிறார். குஹோபி சக தூ சூதேன சௌமித்ரி மனுபாஷயன் அன்வஜாகிரத் ததோ ராமம் அப்ரமத்தோ தனுர்தரஹா. குஹன்
மிச்சம் வளர் அப்படி சுத்தீவர நிற்கிறா, தள்ளி தள்ளி அவ கூட வந்த வளர் அங்கங்கே இருக்கா. சில பேர் தங்களோட இருப்பிடங்களுக்கு போயிட்டா. குகன் போகலை, இந்த சுமந்திரரோட இருந்துட்டு அப்படியே லக்ஷ்மணர்கிட்ட பேசணும் அப்படின்னு நினைக்கிறான். என்னத்துக்காக இப்போ ராமர் வந்திருக்கார்? வந்த வேஷம் வேற விபரீதமாக இருக்குது. நல்ல நகைகள்லாம் போட்டுட்டு வரல, பட்டு பீதாம்பரம் கட்டிட்டு வரல. வந்திருக்கிறதோ ஒரு இடம் இடுப்பில் மரம் உரி, தலையெல்லாம் அப்படியே தலை எந்த விதமான பூஷணங்களும் இல்லை, சுருள் சுருளான கேசங்களாக அப்படியே இருக்குது, முடிஞ்சுன்னு இருக்கார். இது என்ன கோலம்? எந்த விதமான நகையும் இல்லை, பட்டு பீதாம்பரமும் இல்லை. ராமர் ஏன் இப்படி வந்திருக்கார்? சீதா பிராட்டி ஏன் இப்படி வந்திருக்கார்? லக்ஷ்மணர் ஏன் இப்படி வந்திருக்கார்? இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். 4 வார்த்தை சுமந்திரர்கிட்ட நீங்களா சௌக்கியமாக இருக்கலான்னு அவர்கிட்ட 4 வார்த்தை விசாரிச்சுட்டு இப்படி பேசின்னு இருக்கான். அடுத்தது லக்ஷ்மணர்கிட்ட பேசணும்னு நினைக்கிறான். இப்படி இருக்கிறதான சமயம் லக்ஷ்மணர்கிட்டையும் 4 வார்த்தை பேசிட்டு, சுமந்திரட்டையும் 4 வார்த்தை பேசிட்டுன்னு இருக்கான். அந்த ராத்திரி பொழுது பட்டுன்னு போயிடுத்தான், சுருக்கமாக போயிடுத்தான். ராத்திரி பொழுதுங்கிறதுக்கு உரியதான காலம் நீளமாக போனமேன்னா நீண்டதா போகலையா, சுருக்கமாக போயிடுத்தான். தயாசயானஸ்ய ததோஸ்ய தீமதோ யசஸ்வினோ தாசரதேர் மகாத்மனஹ அதிருஷ்ட துக்கஸ்ய சுகோசிதஸ்ய சா ததா வியதீயாய சிரேண சர்வரீஹி. இந்த ராத்திரி பொழுது அப்படி சட்டுன்னு கிளம்பிடுத்தான். அப்படியே அது முன்னாடியே அங்கே சொல்கிறார். எங்கன்னா விஸ்வாமித்திரரோட ராமர் போச்சது விபவோ விபாவரீச்ச அப்படின்னு சொல்கிறார். குசிக சுத்த வச்சோது லாலிதாபியாம் க்ஷணமிவசா விபவோ. அங்கே சீக்கிரமாக போயிடுத்து. இங்கே என்னடா அப்படியே தீர்க்கமான அந்த ராத்திரியானது அப்படியே போகிறது. இவள் எல்லாரும் பேசின்னு இருக்கா. ராமரோட நான் சுகமாக மெத்தன்ற பஞ்சசைனத்தில் பள்ளி கொள்ள வேண்டியவர் இங்கே கட்டாந்தரையில் வந்து படுத்துன்னு இருக்கார் சீதையோட. இப்படி இருக்கக்கூடியதான அந்த சமயம் ராத்திரி வேலையில் குகனும் அவனுக்கும் தூக்கம் இல்லை, சுமந்திரருக்கும் தூக்கம் இல்லை, லக்ஷ்மணருக்கும் தூக்கம் இல்லை. மெதுவாக சுமந்திரர்கிட்ட பேசிகிட்டே இருந்தவன் இப்போ லக்ஷ்மணர்கிட்ட பேசணும்னு வரானான். அடுத்த சர்க்கம் ஆரம்பிக்கிறார். லக்ஷ்மணன்கிட்ட பேசணும். ஏன்டா நான் அங்கே படுக்கையெல்லாம் தனியாக லக்ஷ்மணருக்குன்னு தனியாக ஒரு படுக்கை ஏற்பாடு பண்ணியிருக்கான். அந்த படுக்கையில் படுத்துக்கலாமே, இந்த படுக்கையில் படுத்துக்கலாமே, ஏன் நின்றுட்டே இருக்கீங்களே, நாங்கள்லாம் பார்த்துக்குறோம், உங்கள் 3 பேரையும் நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் கவலைப்படாமல் படுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லணும்னு தோன்றது. ராமர் படுத்துனுட்டார், சீதா பிராட்டி படுத்துனுட்டார், லக்ஷ்மணரும் படுத்துக்கலாமே அப்படின்னு தோன்றதுனால அதை பற்றி பிரஸ்தாபித்து பேசணும் அப்படின்னு லக்ஷ்மணர் கிட்டக்க பேச வரான். அப்படிங்கிறதோட இந்த சர்க்கம் பூர்த்தியாகுது. 50வது சர்க்கம். அப்படியாக ராமாயணத்தில் அயோத்தியா காண்டம் 50வது சர்க்கம் இப்படி பூர்த்தியாகுது. பேசணும்னு நினைக்கிறான் குகன். அடுத்து 51வது சர்க்கத்தில் குகன் வந்து லக்ஷ்மணர்கிட்ட பேசுகிறான்னு ஆரம்பிக்கிறான். அதை அடுத்தது அனுபவிக்கலாம். जानकी कांत स्मरणम जय जय राम राम, जय बोलो राजा रामचंद्र भगवान की जय बोलो गोमटम स्वामी की जय। रामानुजा 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 रामानुजा। स्वामी रामानुजाचार्य महाराज की जय बोलो गोमटम स्वामी की जय। श्रीमते रामानुजाय नमः। श्रीमते रामानुजाय नमः।